ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஏகப்பட்ட காப்ளின்ஸை நம்ம சாங்குவோட ஆர்மி பயங்கரமாக கொள்ளுது. அவங்க தேடி தேடி கொள்றாங்க, ஏன்னா அதனால நிறையவே அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்குது. இதே மாதிரி சாங்கோட லெவலும் கிட்டத்தட்ட 6வது லெவலுக்கு வந்திருக்கும். அங்கே புதுசாக இப்போ அவனால ஒரு கார்டை தேர்ந்தெடுக்க முடியும். அதில் பவருக்கான கார்டை தேர்ந்தெடுக்கணும். இதனால அவனோட பவரும் அங்கே அதிகரிக்குது. அவனோட பாடியில ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி லைட்டா அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க மத்தவங்க சைல இருக்க காப்ளின்ஸை கொள்றாங்க. கிட்டத்தட்ட 9 காப்ளின்ஸ் அங்க இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஜீசோ அங்க கொண்டு இருப்பான். அங்க இதே மாதிரி டேகஸ் எல்லாத்தையும் இந்த ஆர்க்கு கிட்ட அவன் கொடுக்குறான். அங்க போற வழியில இப்பதான் சாங்கே ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு மேலேயும் இந்த காப்ளின்ஸை ஹண்ட் பண்ண போறது இல்ல. அட என்ன நீ சொல்ல இருக்க, நம்ம ஹண்ட் பண்ண போறது இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் சொல்றது எனக்கு புரியுது. அதாவது அவன் சொன்னான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும்னு. அதனால நம்ம வெறும் சின்ன சின்ன காப்ளின்ஸை ஹண்ட் பண்ணா அது வேலைக்கு ஆகுது, அதானே சாங்? அதேதான். இப்போ நீ நல்லா கவனிச்சேன்னு வச்சுக்கேன், இந்த ஆறுக்கெல்லாம் இருக்குல்ல, அதை நம்ம கொன்னா கிட்டத்தட்ட 80 கோல்டு கிடைக்கும். ஆனா இதுவே காப்ளினை பத்தி சொன்னா அது 10 தான். அதனால எந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாஸ்டர்ஸை நம்ம கொல்லணும். இதுக்கப்புறம் அவங்க போற வழியில ஏகப்பட்ட ஆளுங்க எந்த போய் கிடக்குறாங்க. முக்கியமா எல்லாருமே மிலிட்டரி ஆளுங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹாங்கெல்லாம் ஏதோ படத்தை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி சீன் எல்லாம் கடைசியா அவன் படத்துல பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் இங்க பாக்குறான். இதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க எந்த போய் கிடக்குறாங்க. எந்த போன ஒருத்தங்க கிட்டயும் கன்னெல்லாம் ஒன்றும் இல்ல, ஷெவல்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னமும் ஒரு 2 சர்வைவர்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம ஆளுங்களை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துறாங்க. ஆமா, நீங்க வந்து ஹியூமன் தானே, இதெல்லாம் என்னது இது? நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், இது எல்லாமே நம்மளோட ஆளுங்க தான், அதனால பிரச்சனை இல்லை. நல்ல வேலை கிம், இந்த மாதிரி இவங்க ஹியூமன் தான், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா. அங்க கிம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட காலையும் பயங்கரமா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. காயத்தினாலேயே நம்ம கிம்மால அங்க நடக்க முடியல. அப்பனா உங்களை அந்த காப்ளின் அது வந்து அதோட டேகர் வச்சு குத்திருக்கு. அதேதான், அந்த சின்னூண்டு இருக்கிற அந்த காப்ளின் அதுதான் இப்படி பண்ணுச்சு. நான் எப்படியோ அதை கொன்னுட்டேன், இருந்தாலும் என்னோட காலோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அது சரி, நீங்க ஏன் கன்னை வச்சு அதுங்களை தாக்கவே இல்லை? உங்க கிட்ட எல்லாம் ஏன் கன்னே இல்லை? ஏன்னா கன்னை வச்சு சுட்டுந்தா இதுவே ஈஸியா வேலை வந்து முடிஞ்சிருக்கும்ல. இல்ல, கன்னெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனா எந்த கன்னும் ஒர்க்கே ஆகல. அதனால தான் எங்க கிட்ட ஷெவல் ஒண்டி தான் இருக்கு. ஷெவலு இல்ல ஸ்வாடு வச்சுதான் நாங்க தாக்கவும் ஆரம்பிச்சோம். கிம்முக்கு இப்படி அடிபட்டிருக்கோம்ல, இப்படி அடிப்பட்டதை பார்த்தோன்னே நம்ம ஹாங் கிட்ட ஹீலிங் போர்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி அவன் ஸ்பின் பண்ணிருப்பான். அந்த டைம்ல அவனுக்கு போர்ஷனா கச்சிருக்கும். அதுல ஹீலிங் போர்ஷனும் இருக்கு. அதை அவங்க கொடுக்கலாம். ஆனா ஒரு சைடு நம்ம ஹீரோவால அப்படியே அதை கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல சர்வே பண்ணோம்னா நம்ம வந்து பதிலுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும். ஒன்னு இன்ஃபர்மேஷனு இல்ல ஏதாச்சும் ஒரு பொருள். இதனால கிம்மோ அவங்க சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பத்தி தெரியும். என்ன விஷயம் சொல்லுங்க? அதுவா, நான் பார்த்ததையும் நான் கேட்டதையும் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெரிய வகையான உல்ஃபு அது வந்து இந்த இடத்துல ஏகப்பட்ட ஆளுங்க பார்த்தாங்களாம். அதுங்களை கொல்றதுக்கு அவங்க போனாங்க. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்துல அதுங்களை கொல்ல முடியல. போன ஒருத்தங்களும் காலி. இப்போ யாருமே அங்க இல்ல. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. QR கோடுன்னு ஒரு விஷயம், அதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணணும். அது ப்ளூ கலர்ல பஸ் கிட்ட இருக்கும். நான் வந்து இங்கதான் வர வழியில கிட்ட ஒரு 2 பார்த்தேன். இங்க பார்க்கிங் ஏரியா வந்ததா இருக்கும். கண்டிப்பா நீங்க போனா கிடைக்கும். இந்த இடத்துல போனால உங்களால ஸ்கேன் பண்ண முடியும். அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க போன்ல தன்னால ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகும். இது வழியா யார் யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். மற்ற ஆப் கம்யூனிகேஷன் எதுவுமே இங்க ஒர்க்கே ஆகல. இப்போ இது ஒரே ஒரு வழி தான் இருக்கு உங்களால மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம கிம்முக்கு அவர் சொன்னார்ல, அங்க ஹீலிங் போர்ஷனையும் கிம்முக்கு அவன் தரான். அங்க போகும்போது ஒரு விஷயத்த அவன் சொல்லிட்டு தான் போறான். இந்த மாதிரி நீங்க பேஸுக்கு போறது சேஃபா இருக்காது. ஏன்னா எல்லா பக்கமும் மாஸ்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க வந்து இந்த இடத்த விட்டு போக போறோம். இந்த இடத்துல வானத்துல நாங்க டிராகன்ஸை பார்த்தோம். அப்படி நீங்க வண்டியை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா அந்த டிராகன் அது வந்து உங்களை விடாது. நான் அதால பஸ்ஸையே தூக்க முடியும். சோ இந்த மாதிரி டேங்க் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது அவ்வளோ பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில இருக்கா. நன்றி இந்த விஷயத்த சொன்னதுக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோட கேங் அங்க போக ஆரம்பிக்குது. போற வழியில தான் அந்த QR கோட அவங்க பாக்குறாங்க. அதை ஸ்கேன் பண்ணும்போது ஹாங் கேக்குறான், ஆமா சாங்கு, இதை நம்ம ஸ்கேன் பண்ணா ஏதாச்சும் வைரஸ் நம்மள தாக்கிடுமா என்ன? ஆமா, நீ என்ன பைத்தியமா என்ன? இந்த டைம்ல போனையே நம்மளால யூஸ் பண்ண முடியல. இதுல போனு வைரஸ் தாக்குனா என்ன, வேற ஏதாச்சும் தாக்குனா என்ன? இதே மாதிரி அவங்க ஸ்கேன் பண்றாங்க. அதுல நிறைய விஷயம் காட்டுது. நோட்டீஸ்னு ஒன்று இருக்கு. பிளேயர்ஸோட ரேங்கிங்கை காட்டுது. பப்ளிக்கோட போஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு.
அதுல அவன் நோட்டீஸை கிளிக் பண்றான். அதுல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த அப்போக்லிப்ஸ் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் மேல ஆளுங்க இருந்தாங்க. ஆனா இப்போ அதுல மிச்சம் இருக்குது 1.3 மில்லியனோ ஏதோ தான். இப்போ செகண்ட் ரவுண்டு கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போது கிட்டத்தட்ட 3 நாளுக்கு அப்புறம் அது ஆரம்பிக்கும். இந்த டைம்ல கார்டை நீங்க திரும்பவும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அங்க பப்ளிக் போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல போஸ்ட் எதுவும் இல்ல. இப்படி நம்ம ஏதாச்சும் எழுதி போடணும்னாலும் அதுக்கு 1000 கோல்டு ஆச்சு தேவைப்படுமா? அப்போனா நீ என்ன சொல்ற? கிட்டத்தட்ட 100 காப்ளினை நம்ம கொன்னாதான் 1000 கோல்டே நம்மளுக்கு வரும். அவ்வளோ பாயிண்டா நம்மளுக்கு வேணும். ஆனா அதுக்குள்ள ஒரு போஸ்ட் சடனா அப்பியர் ஆகுது. யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா, நாங்க எல்லாருமே லெவல் 8ல இருக்கோம். நாங்க ஒரு சேஃபான ஏரியாவை உருவாக்குறோம். எங்க ஏரியால அபார்ட்மெண்ட் எச்சாண்ட எல்லாருமே வந்துருங்க. இப்படி யாராச்சும் போஸ்ட பார்த்தாலோ தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்க இப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருக்கு. அதுவும் அபார்ட்மெண்ட் எச்சு. அட இது என்னோட வீடாச்சு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது அது ஹாங்கோட வீடு தானா. அப்பனா என்ன ஹாங்கு, நம்ம என்ன அங்க போகலாமா? என்னால இன்னமும் நம்ப முடியல. அசால்ட்டா அவங்களால 1000 கோல்ட கலெக்ட் பண்ண முடியுதா? இதுக்கும் மேல லெவல் 8ல இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட லெவல் வெறும் லெவல் 6 தான். அவங்க 8 அதுக்குள்ள போயிட்டாங்க. சோ இவங்கெல்லாம் யாரு? ஏதோ ஒரு மர்மமான விஷயம் அங்க போயின்னு இருக்கு. அங்க இன்னொரு கமெண்ட் வருது, நாங்க பார்க்குக்கு பக்கத்துல தான் இங்கேயும் இருக்கோம் அப்படின்னு. அப்படியா? அப்பனா வாங்க நாங்களே உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருப்பாங்களே, இந்த கமெண்ட் அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதுலயே நம்ம ஹீரோக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா இருக்குன்னு. இதுக்கப்புறம் வேற ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவனும் போனை பார்த்து யோசனை இருக்கான். சொல்ல முடியாது, ஸ்டார்டிங்ல கமெண்ட் பண்ணது இவனா கூட இருக்கலாம். அவனோட பல்ல காட்டுறாங்க. பல்லும் ஒரு வேம்பையரோட பல்லு மாதிரி இருக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கும் மேல நம்ம ஹீரோவை கம்பேர் பண்ண அவங்க ஃபாஸ்டா லெவல் போயிட்டாங்க. பர்சன் யாரு, இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடு அது உங்களோட ஸ்கிரீன்ல இப்போ தெரியும். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.